அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கொலோசல் ஃபுட் கொலோசல் வேஸ்டேஜ் தட் இஸ் ஃபுட் ஃபார் தாட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஆர்டிகிள்ல என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, டோட்டலா ஃபுட் வேஸ்டேஜ பத்தி பேசியிருப்பாங்க. சரியா? ஸோ ஃபுட் வேஸ்டேஜ் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஃபுட் வேஸ்டேஜ் அப்படின்னா, எடிபிள் அண்ட் இன்எடிபிள் பார்ட்ஸ் டிஸ்கார்டட் ஃப்ரம் த ஃபுட் சப்ளை செயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எடிபிள் பார்ட் அண்ட் இன்எடிபிள் பார்ட். இப்ப வாழைப்பழம் இருக்கு அப்படின்னா, அந்த தோல வந்து நம்ம இன்எடிபிள் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பழத்த எடிபிள் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஃபுட் வேஸ்டேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு போத் அந்த வாழைப்பழத்தோல் அண்ட் தென் அந்த பனானா 2த்தையுமே வந்து நம்ம வேஸ்ட் பண்றத ஃபுட் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவே ஃபுட் லாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெர்ம் இருக்கு. ஓகேங்களா? ஃபுட் லாஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய இழப்புகள். லைக் பார்த்தோம்னா, சப்ளை செயின்ல லாஸ் ஆகுறது, லீக்கேஜஸ், புவர் ஸ்டோரேஜ்னால பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல பாதிக்கப்படுறது, அந்த இடத்துல ஆகக்கூடிய வேஸ்டேஜ ஃபுட் லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபுட் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, அது நம்ம கையில வந்ததுக்கு அப்புறமா நம்ம அத வேஸ்ட் பண்றோம் இல்லையா? அததான் ஃபுட் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபுட் வேஸ்டேஜ்ல எடிபிள் பார்ட்டும் ஆட் ஆகும், இன்எடிபிள் பார்ட்டுமே ஆட் ஆகும். சரிங்களா? அப்ப ஃபுட் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது உலகத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகிள்ல நமக்கு சொல்ல வராங்க. அப்ப ஃபுட் வேஸ்டேஜோட ரேட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட போன வருஷம் வந்த ரிப்போர்ட் படி பார்க்கறப்ப 2024ல வந்த ஃபுட் வேஸ்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் படி பார்க்கறப்ப 2022ஆம் ஆண்டு இந்த உலகம் பார்த்தோம்னா 1.05 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட்ட வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட நமக்கு இருக்கக்கூடிய உணவுல ஒரு 20% நம்ம அப்படியே வேஸ்ட் மட்டுமே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல அதிகமா வேஸ்ட் பண்ணக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பெர் கேபிட்டா எமிஷன் படி பார்க்கிறப்ப, பெர் கேபிட்டா வேஸ்டேஜ் படி பார்க்கிறப்ப இந்தியா ஓரளவுக்கு பெட்டர் பொசிஷன்ல இருந்தாலுமே, ஓவராலா பார்க்கிறப்ப சைனா, இந்தியா போன்ற நாடுகள்லாம் அதிகமா ஃபுட்ட வேஸ்ட் பண்ணக்கூடிய நாடா இருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு தனிநபர் எவ்வளவு ஃபுட் வேஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா, யுனைட்டட் ஸ்டேட்ஸ பொறுத்தவரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் 73 கிலோ ஃபுட்ட வந்து வேஸ்ட் பண்றாரு ஒரு வருஷத்துக்கு. இதுவே இந்தியாவுல பார்த்தோம்னா 55 கிலோகிராம் ஆஃப் ஃபுட்ட நம்ம ஒரு வருஷத்துக்கு வேஸ்ட் பண்றோம். சரிங்களா? ஒரு தனிநபரும் இந்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபரும் 55 கிலோவுக்கு உட்பட்ட ஒரு கிலோகிராம்ல நம்ம ஃபுட்ட வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ இது ஒரு புறம் இருக்க, உலக அளவுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 783 மில்லியன் பீப்பிள் வந்து பார்த்தோம்னா பசினால வாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவுமே ஒண்ணும் விதிவிலக்கு கிடையாது. சோ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம நம்ம அப்ரோச் பண்றோம். இந்தியாவுல ஃபுட் புரொடக்ஷன் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம்னா, ஃபுட் புரொடக்ஷன் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கு. ஓகேவா? ஆனா அதே அட் த சேம் டைம் என்ன இருக்கு நம்மகிட்ட அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மகிட்ட குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல நம்ம ரொம்ப மோசமான ஒரு பொசிஷன்ல இருக்கோம். ஓகேங்களா? நம்மளோட ஹங்கர் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. பசி அப்படிங்கிறது இந்தியாவுல அதிகமாயிட்டே போகுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃபுட் வேஸ்டேஜ் அப்படிங்கிறதும் அதிகமாயிட்டே தான் போகுது. ஓகேவா? அப்ப ஃபுட் புரொடக்ஷன் நல்லா இருக்கு. ஃபுட் வேஸ்டேஜ் அதிகமா இருக்கு. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸும் அதிகமா இருக்கு. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபுட் புரொடக்ஷன் எப்பயுமே அது அதிகமா தான் இருக்கணும். இந்த வேஸ்டேஜ் அப்படிங்கிறத நம்ம கம்மி பண்ணோம்னா, தமிழ்நாட்டுல, இந்தியாவுல பசியில இருக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறதும் கம்மியாகும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் தான் இந்தியா ஃபேஸ் பண்ணுது. சரிங்களா? மத்த நாடுகள்ட்ட கூட இந்த ஒரு பிரச்சனை இருக்காது. ஒரு சில நாடுகள்ல புரொடக்ஷன் கம்மியா இருக்கும், வேஸ்டேஜ் அதிகமா இருக்கும். ஆனா இந்தியால தான் புரொடக்ஷனும் அதிகமா இருக்கு. நெறைய புரொடியூஸ் பண்றனாலவோ என்னவோ நெறைய வேஸ்ட்டும் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் நம்ம. சரிங்களா? சோ இந்த வேஸ்டேஜ்க்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முக்கியமான ஃபேக்டரா இருக்கிறது கிட்டத்தட்ட 61% பார்த்தோம்னா வீட்ல தான் நடக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே. வீட்ல எப்படி நடக்குது? நம்ப வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, மளிகை பொருட்கள்ல இருந்து எல்லாத்தையுமே ஓவர் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்ணோட்டம் எல்லா வீட்லயுமே இருக்கும். அதே மாரி 2 பேருக்கு சமைக்க சொன்னா 3 பேருக்கு சமைச்சு வச்சுருவாங்க. 4 பேருக்கு சமைச்சு வச்சுருவாங்க. பிரிகாஷனரியா நம்ம சமைச்சு வைப்போம். அதே மாரி பெரிய அளவுல நம்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடக்கூடிய ஆட்களும் கிடையாது. அப்போதைக்கு சமைச்சு அப்போதைக்கு சாப்பிடக்கூடிய ஆட்களா தான் இருப்போம். அது எக்ஸ்ட்ரா ஆயிருச்சுன்னா அத நம்ப ஒரு சில பேர் மத்தியானம் சமைச்சது கூட நைட்டு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாரியான ஆட்கள்லாம் அப்படியே கொட்டிருவாங்க அத. சரியா? சோ இந்த மாதிரியான காரணங்கள்னால நமக்கு என்ன ஆகுது? ஃபுட் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாகுது. இந்த ஃபுட் வேஸ்டேஜ்க்கான ரீசன்ஸ்ல பார்த்தீங்கன்னா கூட 61% என்ன ரீசன் தான் இருக்கு? ஹவுஸ் ஹோல்ட் ரீசன்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? இப்ப ஃபுட்ட வேஸ்ட் பண்றனால என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுது?
அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இம்பாக்ட் என்ன இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இப்ப ஃபுட்ட வேஸ்ட் பண்றதுனால என்ன மாதிரியான என்விரான்மெண்டல் இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபுட்ட வேஸ்ட் பண்றது வந்து நமக்கு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மென்ட்குள்ள போகும். இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 10லிருந்து 12% மீத்தேன் எமிஷனுக்கு இது காரணமா இருக்கு. அதே மாரி பாத்தீங்கன்னா, 8லிருந்து 10% கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனுக்குமே இந்த ஃபுட் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபுட் வேஸ்டேஜ நம்ம பிரிவென்ட் பண்ணணும். அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆக்ஷன்ஸ் தட் நீட் டு பி டேக்கன் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்? ஹவுஸ் ஹோல்டுல இருந்து ஒரு சேஞ்ச கொண்டு வரணும். ஓகேங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். 61% கான்ட்ரிபியூஷன் எங்க இருக்கு? வீட்ல தான் இருக்கு. அப்ப வீட்ல இருந்து ஒரு மாற்றத்த கொண்டு வரணும். வீட்ல உணவ அளவா சமைச்சு, அளவா சாப்பிட கத்துக்கணும். அதுவே வந்து ஒரு பெரிய சேஞ்சா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? சோ அதுக்கான அவேர்னஸ் அந்த மாரியான விஷயங்கள அரசாங்கம் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த ஃபுட் லாஸ் பிரிவென்ட் பண்ணணும். லைக் வந்து டிரான்ஸ்போர்டேஷன்ல, ஸ்டோரேஜ்ல இந்த மாதிரியான லாஸ் பிரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா, நெறைய கோல்ட் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சப்ளை செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து நம்ம டெவலப் பண்ணணும். சரிங்களா? அதே மாரி பார்த்தோம்னா, புதுசா இந்த இடத்துல முக்கியமா இன்னோவேட்டிவா வேற என்ன சொல்யூஷன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஃபுட்ட ஆர்டர் பண்றதுக்கு நம்ப ஆப்ஸ்லாம் வச்சிருக்கோம். அதே மாரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபுட் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறப்ப, அத பார்சல் பண்ணி அது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு டெலிவர் பண்ற மாதிரியான அப்ளிகேஷன்ஸ டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாவ கூட இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பேசிக்கா ஃபுட்ட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபுட்ட வேஸ்ட் பண்றனால என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுது? அண்ட் தென் ஃபுட் வேஸ்ட் பண்றதுக்கான காரணங்கள் என்ன? அத எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிள்ல குடுத்துருக்காங்க. ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சீக்வென்சிங் ஆஃப் 10,000 டிபி ஜீனோம் சாம்பிள்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. டிபி ரிலேட்டடா. சரிங்களா? அதாவது ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஜீனோம் சீக்வென்சிங் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத இந்த புரோகிராம்க்கு கீழ கொண்டு வந்திருப்பாங்க. டேட்டா டிரிவன் ரிசர்ச் டூ எராடிகேட் டிபி அப்படிங்கிற இந்த புரோகிராம். ஓகேங்களா? டேர் டூ எராட் டிபி அப்படிங்கிறது தான் இந்த புரோகிராம் பேரு. 2022ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு கீழ என்ன பண்றாங்கன்னா, 32,000 டிபி சாம்பிள்ஸ வந்து ஜீனோம் அதனுடைய ஜீனோம சீக்வென்ஸ் பண்ண போறாங்க. அதோட ஜீன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ண போறாங்க. சரிங்களா? அத ஜீனோம் சீக்வென்சிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ 32,500 டிபி சாம்பிள்ஸ் எடுத்து அதோட ஜீனோம்ஸ நம்ம ஸ்டடி பண்ண போறோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் எதுக்கு கீழ வருது? டேட்டா டிரிவன் ரிசர்ச் டூ எராடிகேட் டிபி அப்படிங்கிற இந்த புரோகிராம்க்கு கீழ நமக்கு வருது. 2022ல பண்ணியிருக்காங்க. சரியா? லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழ 32,500ல இப்ப நம்ம 10,000 ஜீனோம்ஸ வந்து ஸ்டடி பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நேத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? சோ அதுதான் இந்த நியூஸ். ஓகேவா? சோ எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டிபி இந்தியாவுல டிபியோட ஸ்ட்ரெயின்ஸ் எப்படிலாம் இருக்கு? இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படிங்கிறது நமக்கு ஒரு சேலஞ்சாவே இருக்கு. இந்தியாவுல டிபியை எலிமினேட் பண்றதுல ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படிங்கிற ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. அப்ப இந்த மாதிரியான சேலஞ்சஸ் ஜெனடிக்கலி அரைஸ் ஆகக்கூடிய இந்த மாதிரியான சேலஞ்சஸ எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? இந்தியாவோட டிபில இருக்கக்கூடிய யூனிக் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கு? அந்த மாதிரியான விஷயங்கள ஸ்டடி பண்றதுக்காக தான் இத பண்றாங்க. சோ இத ஸ்டடி பண்றப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இந்தியாவோட டிபி ஸ்ட்ரெயின்ஸ்ல வந்து இருக்கு. இந்தியால பரவக்கூடிய டிபில இந்த மாதிரியான தனிக்கூறுகள், தனித்துவமான விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ட நம்மனால பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ஸ்டடி நமக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? அடுத்ததா WHO படி பார்க்கிறப்ப, ஒரு டிசீஸ வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பார்ப்போம். இந்த எலிமினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 1 மில்லியன் பீப்பிள்ல ஒருத்தருக்கு மட்டும் தான் அந்த டிசீஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? 1 மில்லியன் பீப்பிள்ல ஒருத்தருக்கு மட்டும் தான் அந்த டிசீஸ் இருக்கணும். இதுவே ஒரு பெர் பிளாக்ஸா நம்ம கண்ட்ரிய பிரிக்கிறோம் அப்படின்னா, 10,000த்துல ஒருத்தருக்கு தான் அந்த டிசீஸ் வந்து இருக்கணும். கண்ட்ரிய பிளாக்கா பிரிக்கிறப்ப. இதுவே ஓவராலா பார்க்கிறப்ப 1 மில்லியன் பீப்பிள்க்கு ஒரு டிசீஸ் தான் இருக்கணும். ஐ மீன் ஒரு பெர்சன் மட்டும் தான் இருக்கணும் அந்த டிசீஸ்ல. இது வந்து எலிமினேஷன் அப்படிங்கிறது. இதுவே எராடிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எராடிகேஷன்னா மொத்தமா சுத்தமா இருக்கவே கூடாது. 0 அந்த டிசீஸ் 0 அப்படிங்கிறதுல இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு போலியோ வைரஸ நம்ம எராடிகேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஆனா டிபிய எலிமினேட் பண்ண தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? 2த்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்த புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டிசம்பர் 7, 2024 அப்போ 100 டே டிபி முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிறத இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா?
எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, டிபி பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்க இருக்கக்கூடிய ஸோ இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு 445 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அ அந்த ஊர்ல டோர் டூ டோர் கேம்பெயின் போய் டிபி டெஸ்டிங் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு டிபி இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அதுவும் குறிப்பா பார்த்தோம்னா, ஏசிம்ப்டமேட்டிக் டிபி கேஸஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஏசிம்ப்டமேட்டிக் டிபி கேஸஸ்லாம் வந்து டெஸ்ட் பண்ணா மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். டெஸ்ட் பண்ணலன்னா அவங்களுக்குமே எந்த ஒரு சிம்ப்டமுமே இருக்காது. ஆனா லாஸ்ட் மினிட்ல, லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு திடீர்னு சிம்ப்டம் வரும். திடீர்னு இறந்துரும். அப்படியே உடனே இறந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ இந்த ஒரு 100 டே டிபி கேம்பெயின் பண்ணனால கிட்டத்தட்ட 2.85 லட்சம் பேர் ஏசிம்ப்டமேட்டிக் டிபி கேஸஸே எங்கனால கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இந்த ஒரு கேம்பெயினை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் அடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஆனா இனிஷியலி 445 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்திருக்கும். டிசம்பர் 7ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு 100 டே கேம்பெயினா இருந்திருக்கும். சரியா? அடுத்து லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சென்டர் கன்சர்ன்ட் ஓவர் ஹாஸ்பிட்டல்ஸ் நாட் ஷேரிங் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அது பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே 48 ஹவர்ஸ் ஒன்ஸ் அவங்க டேட்டாவை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா அந்த மாதிரி யாரும் பண்றது இல்ல அப்படிங்கறத இந்த ஆர்டிகிள்ல கொடுத்திருப்பாங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 விஷயங்கள் தேவை. இந்த தோட்டா அப்படிங்கிற இந்த ஆக்ட பத்தி தெரிஞ்சுக்கணும். அடுத்து நோட்டோ அப்படிங்கிற இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரிலேட்டடா என்ன சட்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தோட்டா அப்படிங்கிற சட்டம் தான். டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994ல வந்து வந்திருக்கும். ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இந்த நோட்டோ அப்படிங்கிற அமைப்பு நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நோட்டோ. இதே மாதிரி டிரான்ஸ்டான் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இந்த டிரான்ஸ்டான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டிரான்ஸ்பிளான்டேஷன் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 2014ல வந்திருக்கும். சரிங்களா? சோ இந்த 3 அமைப்புகளும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் எடுத்தா இந்திய அளவுல தோட்டா ஆக்ட் 1994, நோட்டோ அப்படிங்கிற அமைப்பு நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன். அடுத்தது தமிழ்நாடு ரிலேட்டடா வரப்போ இந்த டிரான்ஸ்டான் அப்படிங்கிறது. இதெல்லாம் எப்படி கேட்பாங்க? நமக்கு அப்ரிவேஷன்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அதனால தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனா யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கறதையும் நம்ம பேசிக்காவே தெரிஞ்சுதான் வச்சிருக்கணும். சரியா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இந்த முக்கிய ஆர்டிகல்ஸ் பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.